எண்ணங்களும் உங்களின் வருங்காலமும். மனநல நிபுணர் டாக்டர் ஆர் திரிலோக் அவங்களோட குறிப்புகளை வச்சு நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம எதிர்காலத்தையே டிசைன் பண்ணுதுன்னு இன்னைக்கு ஒரு டீப்பான அலசல பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். நாம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும்னு நம்மள எத்தனை பேருக்கு உண்மையாவே தெரியும். யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சும்மா சொல்ற தத்துவ வார்த்தை இல்லைங்க. டாக்டர் திரிலோக் இதை ஒரு ஸ்ட்ராங்கான உளவியல் ஃபேக்டா சொல்றாரு. உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் உங்க ஃபியூச்சர் அப்படியே செதுக்குது. நம்ம எதிர்காலத்தை மாத்திர அவ்வளோ பெரிய பவர் நம்மகிட்டே இருக்கு. ஆனா அதை நம்ம முழுசா உணர்ந்திருக்கோமா? சரி, நம்ம எதிர்காலத்தையே டிசைன் பண்ற இந்த எண்ணங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம மூளைக்குள்ள உருவாகுதுன்னு என்னைக்காவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம சும்மா அமைதியா உட்கார்ந்திருந்தா கூட நம்ம மைண்ட் ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 60,000 70,000 எண்ணங்கள். ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். காலையில எழுந்து ஒரு காஃபி போடுற அந்த 5 நிமிஷத்துல கூட இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன ஆகுமோ, நேத்து நடந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல கிராஸ் ஆகுது. கண்ணுக்கே தெரியாத இந்த சிந்தனைங்கிற விஷயத்தோட பிரம்மாண்டத்தை இந்த நம்பர்ஸ் நமக்கு அப்பட்டமா காட்டுது. டெய்லி இவ்வளோ பெரிய அளவுல எண்ணங்கள் ஓடுதுன்னா அது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்கணும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த 70,000 எண்ணங்கள்ல கிட்டத்தட்ட 90% எண்ணங்கள் நேத்து நீங்க நினைச்ச அதே எண்ணங்களோட ரிப்பீட் டெலிகாஸ்ட் தான். நாம டெய்லி புதுசு புதுசா சிந்திக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கடந்த காலத்துல ஓடின அதே விஷயங்களை தான் ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற வெறும் 10% மட்டும்தான் புதுசான எண்ணங்கள். இப்படி தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணங்களை நினைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அது அப்படியே செட்டில் ஆகி ஸ்ட்ராங் ஆயிடும். டாக்டர் திரிலோக் இத ரொம்ப அழகா சொல்றாரு. உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையான எண்ணங்கள் ஏதேனும் ஒரு வகையில உங்களுடைய நிஜ வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு. அதாவது நீங்க திரும்ப திரும்ப நினைக்கிற அந்த எண்ணங்கள் ரொம்ப ஆழமான நம்பிக்கைகளா மாறி உங்க கரண்ட் லைஃப் சிச்சுவேஷனை எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே ஸ்டெடியா வச்சிருக்கு. உதாரணத்துக்கு, எனக்கு வேலையில எப்பவுமே ஸ்ட்ரெஸ் நீங்க தொடர்ந்து நினைச்சா அதுவே உங்க ஆழ்மன நம்பிக்கையா மாறி உங்க நிஜ வாழ்க்கையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியே மாறிடுது. இதெல்லாம் சரி, இந்த எண்ணங்கள் எல்லாம் வெறும் மூளைக்குள்ள மட்டும் நடக்கிற ஒரு விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். ஒரு டோமினோஸ் எப்படி ஒன்ன தொட்டா வரிசையா விழுகுமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த தொடர்ச்சியான எண்ணங்கள் உங்க தலைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்காது. அது மைண்டை விட்டு வெளியே வந்து உங்களுடைய நிஜ உலக இயற்பியல் யதார்த்தமா, அதாவது பிசிக்கல் ரியாலிட்டியா மாறுது. உள்ள ஓடுற எண்ணங்களுக்கும் வெளியில நடக்கிற நம்ம செயல்களுக்கும் இருக்கிற நேரடி கனெக்ஷனை நாம கவனிக்கணும். உள்ள இருக்கிற அதே எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையே டிசைன் பண்ணுது. குறிப்பா அந்த எண்ணங்கள் தான் உங்களோட நடை, உடை, பாவனைகளை தீர்மானிக்குது. கவலையான எண்ணங்கள் உங்க தோள்களை அப்படியே சோர்வடைய செய்யும். அதுவே நம்பிக்கையான எண்ணங்கள்னா உங்க நடையில ஒரு மெடுக்கு வரும் இல்லையா? உங்க மனசுல தொடர்ந்து ஓடுற எண்ணங்களே உங்க பாடி லாங்குவேஜ், முகப்பாவனைகள், அப்புறம் நீங்க டெய்லி செய்யற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த மொத்த ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல் ஸ்டெப், உங்க தொடர்ச்சியான எண்ணங்கள் ஆழமான நம்பிக்கைகளா மாறுது. 2வது ஸ்டெப், அந்த நம்பிக்கைகள் உங்களுடைய நடை, உடை, பாவனைகளையும் செயல்களையும் உருவாக்குது. 3வது ஸ்டெப், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே நடை, உடை, பாவனைகள் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையையும் அதுக்கான அனுபவங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஃபைனலா 4வது ஸ்டெப், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அதே அனுபவங்கள் தான் அதுக்கேத்த உணர்வுகளை, அதாவது எமோஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குது. இது ஒரு பெர்ஃபெக்டான பிரேக் பண்ண முடியாத செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷனோட கிளைமேக்ஸ் இதுதாங்க, எமோஷனல் புஷ், அதாவது உணர்வுகளின் உந்துதல். நீங்க ஃபேஸ் பண்ற அந்த அனுபவங்கள்லேருந்து வர்ற உணர்வுகள் அதோட முடிஞ்சு போறது இல்ல. அந்த உணர்வுகளோட உந்துதல் தான் திரும்பவும் அதே மாதிரியான எண்ணங்களை உங்க மைண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண தூண்டுது. இங்கே தான் நம்ம மாட்டிக்கிற மிகப்பெரிய ட்ராப் இருக்கு. அதாவது நீங்க என்ன உணர்வை ஃபீல் பண்றீங்களோ அது மறுபடியும் தனக்கு தேவையான அதே பழைய எண்ணங்களை அந்த 60,000 அப்படிங்கிற கணக்குக்குள்ள திரும்ப திரும்ப தள்ளுது. நம்ம மைண்ட் மாட்டி தவிக்கிற மிகப்பெரிய லூப் இதுதான். அப்போ அசல் ரகசியம் என்னன்னு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். உங்களுடைய இன்றைய நிலைமைக்கும் நேத்து நீங்க யோசிச்ச எண்ணங்களுக்கும் உள்ள லிங்க் இப்போ அப்பட்டமா தெரியுதுல்ல? நேத்து வந்து அந்த 90% ரிப்பீட்டட் எண்ணங்கள் ஒரு க்ளோஸ்டு லூப்பா மாறி அதுக்கேத்த பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எமோஷன்ஸ் உருவாக்கி மறுபடியும் அதே எண்ணங்களை விதைச்சு உங்க பிரசன்ட் லைஃபை எந்த பிசுறும் இல்லாம அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா உங்க நேற்றைய எண்ணங்கள் தான் உங்களுடைய இன்றைய யதார்த்தத்தை உருவாக்கியிருக்கு. மனசுக்குள்ள நடக்கிற இந்த சயின்டிஃபிக் லூப்பை, இந்த ஆழமான சைக்காலஜியை இப்ப நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஃபியூச்சரை மாத்திர அந்த மேஜிக் பவர் உங்களோட ஒரு புது எண்ணத்துல தான் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அடுத்து நீங்க எதை நினைக்க போறீங்க? திரும்பவும் அந்த 90% பழைய எண்ணங்களையா, இல்ல உங்க வருங்காலத்தையே மாற்றி அமைக்க போற புது எண்ணங்களையா? இந்த லூப்பை பிரேக் பண்ணி உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ற கண்ட்ரோல் இப்போ உங்க கையில தான் இருக்கு. நல்ல யோசிச்சு பாருங்க.